வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் காப்பி வாரியத்தின் பணிகள் மற்றும் செயல்திட்டங்கள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா ஒண்டிகரை காப்பி வாரிய முதுநிலை தொடர்பு அதிகாரி முனைவர் எம் கருத்துமணி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வளமான மிளகு சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் ஏ விஜயகுமார் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தஞ்சாவூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மிளகு சாகுபடிக்கேற்ற தொழில்நுட்ப பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் வளமான மிளகு சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் ஏ விஜயகுமார் தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, மிளகு வந்து ஜூன் ஜூலையில் வந்து முன்னாடி நர்சரி போட்டு வச்சுக்கணும். அப்புறம் சவுக்கு, பலா, கல்யாண முருங்கை இந்த மாதிரி மரங்கள்லாம் தேர்வு செஞ்சு அதுக்கு 1.5 அடி மரத்தை விட்டு தள்ளி குழி எடுத்து இது பண்ணோம் சார். பெப்பரில் வந்து ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், இதுதான் சார் 2 தான் சார் இருக்குது. இது ரகங்களா சார்? ரகம் வந்து பன்னீர் 1 சார், பன்னீர் 1, 2, 3, அப்புறம் கரிமுண்டா, அப்புறம் ஸ்ரீகரா, பாலக்கொட்டான், அது மாதிரி ரகம்லாம் நிறைய இருக்குது சார். ஒரு 50-60 ரகம் மேலே இருக்குது எங்களுக்கு தெரியும் சார். 1 வருஷம் வரைக்கும் அது நல்லா பராமரிக்கும் சார். கொடியெல்லாம் எடுத்து கட்டி விடணும் சார். கட்டி விட்டு மேலே ஒட்டுற அளவுக்கு நல்லா இது போட்டு வாழை நார், பாக்கு மட்டை இது மாதிரி வச்சு கட்டணும் சார். கட்டி மேலே கொடி ஏறினோன்னா 3 வருஷம் கழித்து ஈல்டு வந்துடும் சார். ஈல்டு வந்தோன்னா இந்த கோடையில் வந்து கோடை காலங்களில் ஒரு மரத்துக்கு வந்து 300 லிட்ரு விகிதம் தண்ணி ஊற்றணும் சார். இதுக்கு வந்து மெயினாக வந்து மாட்டு சாணம், அந்த ஆட்டு கழிவுகள் அது மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா நிறைய கொடியெல்லாம் போட்டு இது பண்ணோம் சார். போட்டு இது மட்டும் அந்த பூ டைம் வரும்போது இயற்கை உரம் அந்த மாதிரி இது பண்ணோம் சார். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த நிழல் பராமரிக்கணும் சார். நிழல் பராமரிக்கணும். அந்த சைடில் இருக்கிற கிளைகள்லாம் அந்த சூரிய ஒளி படுற மாதிரி இது பண்ணோம் சார். அப்போ வந்து இந்த புதுசாக குரோத் வரும்போது பூவோடு வரும் சார். நிறைய பூவோட நல்லா இது வரும், நல்லா ஈல்டு கிடைக்கும் சார். மண் பாதுகாப்புனா அதுக்கு வந்து இயற்கை உரம் தான் சார் மெயின். இது வேறு ரசாயன உரமெல்லாம் அதுக்கு போட்டால் நிறைய நோய் நிறைய வரும் சார். ரசாயன உரம் போட்டால்
இயற்கை உரம்னா அது வந்து எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது சார். திடீர் வடல் நோயின்னு அது வந்துச்சுன்னா கொடியே எல்லாம் அழுகி இறங்கிடும் சார். குச்சி மட்டும் தான் இருக்கும். அது வந்தால் எது பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் அந்த மரத்தில் வந்து வேறு கொடியும் வைக்க முடியாது. அதுக்கு வந்து இதெல்லாம் 2-3 வருஷம் கழிச்சு தான் அந்த மரத்தில் எல்லாம் இதெல்லாம் வைக்க முடியும். அதுக்கு வந்து சூடோமோனஸு, டைக்கோடர்மா விரடி, அசோஸ்பைரிலம், பாசோபாக்டீரியா, வேம்னு அந்த இதெல்லாம் இருக்குது. இயற்கை உரம் இருக்குது சார். நுண்ணுயிர் போட்டலாம். நுண்ணுயிர் உரத்தை போட்டோமே அது நல்லா நோய் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் சார். அதுக்கு நான் இது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு போகும் சார். போய் ஏதோ ஒரு டவுட்டு அந்த மாதிரி நோய் என்ன வருது, வேரழுகல் நோய் வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து போய் சொல்லுவோம் சார். கேட்போம். அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க சார். அதனால் எங்களுக்கு நல்ல பயனாக இருக்குது சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஏ விஜயகுமார் அவர்களை 09751962294 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, உரமிடல், பூச்சி மருந்திடல், கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 82% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் சம்பா நடவு செய்யப்பட்ட வயல்களில் வடிகால் வசதி செய்யவும். வரும் நாட்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவையில் பயிரிடப்பட்ட கம்போடியா பருத்திக்கு வடிகால் வசதி செய்வதன் மூலம் இலைகள் மஞ்சள் நிறமாவதை தவிர்க்கலாம். வானம் மேகமூட்டத்துடன் தென்படுவதுடன் காலை நேர காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டெசிம் தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 88% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா நடவு செய்யும் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்பேட், 30 கிலோ யூரியா, 40 கிலோ DAP மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். சம்பா நடவிற்கு முன் ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூறு புழுக்களை கட்டுப்படுத்தலாம். சம்பா நெற்பயிரில் இலை மடக்குப்புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு குளோர் பைரிபாஸ் 20 EC 500 மில்லி அல்லது புரோபனோபாஸ் 50 EC 400 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 63 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை.
வரும் தினங்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் மானாவாரியில் கம்பு மற்றும் சூரியகாந்தி ஆகிய பயிர்களை விதைப்பு செய்யவும். தற்பொழுது நிலவும் அதிகமான மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட வானிலையில் மிளகாயில் இலைப்பேனின் தாக்குதல் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டருக்கு டைமித்தோயேட் 2 மில்லி அல்லது மீத்தேல் டெமட்டான் 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் அதிகமான மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட வானிலையில் பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் காணப்படும் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டருக்கு கார்பன்டசிம் 1 கிராம் அல்லது மென்கோசெஃப் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2இல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மக்காச்சோளத்தில் அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு மெட்டலாக்சைல் மற்றும் மென்கோசெஃப் 100 கிராம் ஆகியவற்றை விதைத்த 20ஆம் நாள் தெளிக்கவும். கரும்பில் இரும்புச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நெல் நாற்றங்காலை நன்கு கவனித்து நெற்பயிரில் குலை நோய் மற்றும் இலைப்புள்ளி நோய் தென்பட்டால் கார்பன்டேசம் அல்லது பவிஸ்டின் 2 கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 68 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காபி செடியில் செதில் பூச்சியை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் அல்லது குயினால் பாஸ் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பாக காணப்படும். முட்டை உற்பத்தியை தக்க வைத்துக் கொள்ள முக்கியமான மூலப்பொருட்களை, குறிப்பாக மக்காச்சோளம் மற்றும் சோய பின்னாக்கு போன்றவற்றை தேவையான அளவு இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஐப்பசி கார்த்திகை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் DMV 13, கோ 7 ஆகிய ரகங்களை தேர்ந்தெடுத்து விதைப்பு செய்யலாம். 1 ஏக்கருக்கு 55 கிலோ விதை தேவைப்படுகிறது. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதைப்பு செய்வதால் நோய்களிலிருந்து பயிரை பாதுகாக்கலாம். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 55 முதல் 90% காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை எதிர்பார்க்கப்படுவதால் ஆட்டுக்குட்டிகளை மழையில் நனையாமல் பாதுகாக்கவும். கால்நடைகளுக்கு தேவையான உலர் மற்றும் அடர் தீவனங்களை மழையின் ஈரப்பதம் தாக்காமல் பாதுகாக்கவும். கால்நடை கொட்டில்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி மழைநீர் தேங்காமல் பாதுகாக்கவும். மிளகாயில் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு.
வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 92 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழைத்தார்களை அறுவடை செய்யும் பொழுது மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை அதிகரிக்கலாம். அனாசியில் பூ பூக்கும் பருவத்தில் உள்ள கொண்டை பகுதியில் 20 BPM எத்திரல் செடிக்கு 50 மில்லி வீதம் ஊற்றுவதால் சீராக ஒரே நேரத்தில் பூக்க செய்யலாம். தென்னங்குளையில் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தான அசாடிராக்டின் 4 மில்லியை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். இதனால் குறும்பையில் ஏற்படும் சிலந்தி பூச்சி தாக்குதலை தவிர்க்கலாம். கோகோவில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும். மிளகு வளரும் கொடிகளை தாங்கு மரங்களுடன் சேர்த்து கட்டி ஏற்றி விடவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தஞ்சாவூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி பெரிய கட்டு ஒன்று 60 ரூபாய்க்கும், புதினா பெரிய கட்டு ஒன்று 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடமேற்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர்.
சேர்வராயன் மலைப்பகுதியில் 1961ஆம் ஆண்டு காப்பி வாரியம் துவங்கப்பட்டு வேளாண்மையாளர்களுக்கு காப்பி பயிரிடுவதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்களை வழங்கி வருகின்றது. ஏற்காடு மலைப்பகுதியில் காப்பி முதன்மை பயிராக விளங்குகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் காப்பி பயிரிடுவதற்கான பணிகள் மற்றும் செயல்திட்டங்கள் குறித்து விளக்குகின்றார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா ஒண்டிக்கரை காப்பி வாரிய முதுநிலை தொடர்பு அதிகாரி முனைவர் எம் கருத்தமணி அவர்கள். ஏற்காடு, கொல்லிமலை, வத்தல்மலை, கல்வராயன் மலையில் இருக்கிற காப்பி விவசாயிகளுக்கும் உங்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். புதிதாக காப்பி பயிர் பண்ணணும், இந்த மலைகளில் இடங்கள் வாங்கி புதிய சாகுபடி காப்பி பயிர் பண்ணணும்னு நினைக்கிற வேளாண் மக்களுக்கு நாங்கள் வந்து அரபிக்கா இந்த சேர்வை எல்லா வகையிலையும் ரொபஸ்டாங்கிற காப்பி வந்து 1000 அடிக்கு கீழே இத்தனை அடிக்கு கீழே வரணும்னு இருக்குது. 2 ரக காப்பி இருக்குது. அதில் ரொபஸ்டா, அரபிக்கான் இருக்குது. 1000க்கு மேலே 1500 அடிக்கு மேலே மீட்டருக்கு மேலே இருக்கிற எல்லா காப்பி விவசாயிகளுக்கும் அரபிக்கா காஃபி பயிரிடுங்கன்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எங்களை வந்து நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை அணுகி காப்பி புதுசாக பயிர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அறிவுரை என்னென்னா, முதல்ல அவங்க எந்த மாதிரியான இடத்துல இங்கே வாங்க போகிறாங்க, எத்தனை ஏக்கர் வாங்க போகிறீங்க, நீங்கள் வாங்குகிற இடத்துல ஏற்கனவே காஃபி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கா இல்லை புதுசாக வாங்குறீங்களா, அங்கே வாங்குகிற இடத்துல நிழல் பராமரிப்பு என்ன இருக்குது, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து எந்த ரகம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஏரியாவுக்கு எந்த ரகம் சரியானதாக இருக்கும், அங்கே இருக்கிற நிழல் பராமரிப்பு எந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் எத்தனை காஃபி போடணும், ஒரு ஏக்கருக்கு எந்தெந்த அளவில் போட்டால் எத்தனாயிரம் செடி வரும் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களை கொடுத்து ஆரம்பத்திலேயே அவங்க எங்கள் காஃபி வாரியத்தினுடைய மானியங்கள்லாம் பெறணும்னு நினச்சா அதற்கான டாக்குமெண்ட் வந்து சிட்டா, பட்டா, அடங்கல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது கூடவே அவங்களுடைய அடையாள இது, வங்கியினுடைய வைப்பினுடைய ஜெராக்ஸ் காப்பி மற்றும் அது அவங்களுடைய இடம் சம்மந்தப்பட்ட தகவல் எங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ண சொல்லிவிட்டு எங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நான் வாங்கிட்டு இமீடியட்டாக நாங்கள் அவங்க எந்த பகுதியை தேர்ந்தெடுக்காங்களோ அந்த பகுதிக்கு நாங்கள் போய் நாங்களும் எங்களுடைய அலுவலகங்கள்லாம் நாங்கள் எல்லோரும் போய் அதனுடைய பார்த்துட்டு தொழில்நுட்பத்துக்கு தேவையான அப்புறம் ஆரம்ப காலத்திலேருந்து அவங்க அறுவடைக்கு பண்ணுற வரையிலும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுடைய பரப்பளவுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்கெட்சை அவங்களுக்கு போட்டு கொடுத்து அந்த டிசைன் பிரகாரம் அவங்க காப்பியை நடவு செஞ்சு அவங்க 2வது வருஷம் 3வது வருஷம் டெவலப் ஆகிற காலத்தில் எப்படிப்பட்ட உரங்களை கொடுக்கணும், எப்படிப்பட்ட பயிர்காப்பு பண்ணுற தொழில்நுட்பம் நாங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்படி அவங்க ஆரம்பத்தில் பயிர் பண்ணி திரும்ப விளைச்சல் வர நேரங்களில் காப்பி வாரியத்தின் மூலமாக இப்போ வந்து 1994-95லேயே அந்த காஃபி மார்க்கெட்டிங் சிஸ்டம் இப்போ கிடையாது. எல்லோரும் எங்கே வேணாலும் மார்க்கெட் லிபரலைஸ் ஆகிடுச்சு. யார் வேணாலும் எங்கே வேணாலும் காப்பி விளை வைக்கலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாங்கிறது வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் காப்பிக்கு தரமான காப்பிக்கு எல்லா இடத்துலையும் அதனுடைய டிமாண்ட் நல்லாயிருக்கு. இப்போ வந்து காஃபி போர்டு மூலயமா நாங்கள் காஃபியை வாங்குறதோ இல்லை விற்கிறதோ அது இல்லை. ஏன்னா காஃபி விவசாய பெருமக்களுக்கு முக்கியமாக தொழில்நுட்பமும் இந்த ஆராய்ச்சி எக்ஸ்டென்ஷன் ரிசர்ச் இது 2 மட்டும்தான் காப்பி வாரியம் மூலம் இருந்துக்கிட்டு இருக்குது. தேவையான தொழில்நுட்பங்களை தான் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். ஆனால் காப்பி விவசாயிகளுடைய காப்பியை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைன்னா நாங்கள் வந்து எந்த மாதிரியான சந்தையில் என்னென்ன விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான நாங்கள் அறிவுரைகள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். எங்களுடைய காஃபி வாரியத்தின் மூலமே ஒவ்வொரு நாளினுடைய லண்டன் மார்க்கெட் என்ன, நியூயார்க் மார்க்கெட் என்ன, ரேட் என்னங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தெரியப்படுத்திகிட்ருக்கோம். எங்களுடைய மொபைல் ஃபோன்லாம் கூட காஃபி போர்டில் அதற்கான வசதிகள் இருக்குது. அன்னன்னைக்கு அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் இருக்கிறத அவங்க காஃபி வாரியத்தை விலையினுடைய ஒவ்வொரு நாளும் சீசனில் விலையினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கூட மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து காஃபியை வந்து வாங்குகிறாங்க, கொடுக்குறாங்க. அவங்களில் வந்து யாராவது முக்கியமானது என்னென்னா எங்களுடைய சர்டிஃபைடு காஃபி இல்லை காஃபி பெருவரில் வாங்குகிறாங்க, இல்லை ஒரு குழுக்களாக சேர்ந்து தரமான காப்பியை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய ஆலோசனை வழங்குகிறோம். இந்த நீங்கள்லாம் குழுவாக சேர்ந்து ஒரு 5000 அடி 6000 அடிக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஹை கிரவுண்ட் காஃபி தரமான காஃபின்னா இந்த ரக காஃபிக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த பேர் நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள சந்தித்து மீட் பண்ணி உங்களுடைய காஃபியை கொடுங்க,
இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் மார்க்கெட்டினுடைய சிறு குறு விவசாயிகளுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மார்க்கெட் பற்றின நிலையை தெரியப்படுத்திட்டுருக்கோம். பெரு விவசாயிகள்லாம் தொடர்ந்து காப்பியினுடைய சீசன்களில் வந்து அவங்க டெய்லி ஒரு நாளைக்கு 2 முறை லண்டன் மார்க்கெட், நியூயார்க் மார்க்கெட்லாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய முழு காப்பியும் உடனடியாக வித்துடுறதா, இல்லை ஒரு 30% விலை இதாக இருக்கிறப்ப கொடுத்து திரும்ப ஒரு 40% விலை நல்லா இருக்கிறப்ப கொடுத்து திரும்ப ஒரு 30% விலை குறைஞ்சிருமோங்கிற நிலையில் பிரித்து கொடுத்து அதனுடைய ஆவரேஜாக ஒரு 10,000 11,500 இந்த ரேஞ்சு வர்றதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய விலையை காப்பி விவசாயிகளே யார் கொடுக்கணும் என்னங்கிறலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய காப்பியை வந்து விற்றுக்கிறாங்க. சந்தையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி விவசாயிகளுக்கு காப்பியை விற்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலம் ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த ஃபோர்காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயத்துக்கு முன்கூட்டியே ஒப்பந்தம் பண்ணி டன்னு கணக்கில் கொடுக்குற பெரு குறு விவசாயிகளும் இருக்கிறாங்க. குறிப்பாக பிரேசிலினுடைய உற்பத்திக்கு தகுந்த மாதிரி தான் இந்தியாவினுடைய அரபிக்கா காஃபியினுடைய விலை நிர்ணயிக்கப்படுது. பிரேசில் தான் ப்ரொடாமினன்ட் மேஜர், அவங்க தான். பிரேசில் வந்து இந்த வருஷம் வந்து 48,000 பில்லியன் பில்லியன் பேக்ஸு டன்னுடைய லெவல் இருந்தது. இப்போ ஏதோ ஒரு 43,000 42,000 பில்லியன் பேக்ஸு டன்னுன்னு ஒரு 4-5 பில்லியன் பேக்ஸ் குறையிற மாதிரி இருக்குது. அதற்கு சந்தைக்கு தகுந்த மாதிரி அரபிக்கானுடைய காஃபியினுடைய விலை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஏற்காடு, கொல்லிமலை, கல்வராய் மலை மற்ற ஏற்காடு மலைப்பகுதியில் இருக்கிற காப்பி விவசாயிகளுக்கு காப்பியை அவங்களே நேரடியாக கொண்டு போய் விற்கணும், இல்லை மார்க்கெட்டிங்கில் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. இன்றைக்கு வந்து எல்லா இடங்களிலும் காப்பியினுடைய உற்பத்தின்றது ஒரு பல மடங்கு நல்லா உற்பத்தியினுடைய அளவு அதிகமாக போயிட்டுருக்கு. காஃபி வாரியத்தினுடைய ஆரம்பமாக கொண்டு இன்றைய வரையிலும் எங்களுடைய தொழில்நுட்பங்களும் அவங்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிற திறனும் சேர்ந்து உற்பத்திங்கிறதுல இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உற்பத்திங்க நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மழையினுடைய அளவுங்கிறத பொறுத்து தான் இந்த காப்பியினுடைய உற்பத்தி ரொம்ப முக்கியமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக மார்ச் ஏப்ரலில் பூ வந்த உடனே அதுக்கப்புறம் பூவுக்கு பின்னாடி பூ மடிதல் மழை, இந்த 2 மழைகளும் பொறுத்து காப்பியினுடைய அந்த வருடத்தினுடைய உற்பத்தி நிர்ணயிக்கப்படுகிறது. இதற்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் தங்களுடைய அன்றாட காப்பி பயிர்களுக்கு தேவையான மூலப்பொருள், இடுபொருள்கள், அதனுடைய தொழில்நுட்பம் செய்கிறதுக்கு தயாராகிடுறாங்க. ஒருவேளை நமக்கு போதியமான மழை இல்லைன்னா கூட அதற்கு மாற்று ஏற்பாடாக நீர் கொடுத்து ஸ்ப்ரேயர், ஸ்ப்ரிங்க்லர் இதெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் காப்பி உற்பத்தி, தொழில் மதிப்பீடு, மற்ற காப்பி வாரிய சம்மந்தப்பட்ட எல்லா இதற்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி முதுநிலை தொடர்பு அலுவலர், ஏற்காடு, ஒண்டிக்கடை தபால் நிலையம். எங்களுடைய தொலைபேசி எண் வந்து 042812222437. மேலும் விவரம் பெற முனிவர் எம் கருத்தமணி அவர்களை 08903436400 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 30/10/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வீட்டிற்கேற்ற காய்கறி வகைகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் பி பொன்னுசாமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வெண்பன்றி மற்றும் கோழிகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி குமார் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்ணிற்கேற்ற உரங்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ராஜா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.